ஹாய் நண்பா, இது ரெட் டாக்ஸி. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த காலத்தில் சேஃபாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இறங்கினப்போ ரேட்டு இந்த ஆட்டோக்காரன் மாதிரி ஏமாற்றாமல் ஜென்யூனாக இருக்கிறது ரொம்பவே சேஃபாக. லேடிஸ் போனாலும் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கிற ஒரு சர்வீஸ்னால் அது ரெட் டாக்ஸி மட்டும்தான். எந்த கேபையும் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆட்டோவில் போகிறதே நான் அன்சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கோயம்புத்தூரில் சோலோ பெர்ஃபார்மராக ரெட் டாக்ஸி இன்றைக்கி ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட ஒபீடியண்ட்டும் அந்த கம்பெனியோட நல்ல சர்வீஸும் தான் காரணம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரெட் டாக்ஸி தான் ரெஃபர் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நானே எந்த ஊர் போனாலும் ரெட் டாக்ஸி தான் போட்டு போவேன். ஏன்னா எனக்கு இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோவில் போகிறீங்க, இறங்குறப்போ அவன் 50 ரூபா சேர்த்து கேட்டான், தரலினா என்ன வேணால் பேசிட்டு போவான். நம்ம அவனை என்ன பண்ண முடியும்? அவன் பேசிட்டு தான் போவான். ஏன்னா அவன் அதுக்கு ஓனர்னு சொல்லி எந்த தப்பும் இறங்குவான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ அதில் போகிறது ரெட் டாக்ஸியில் போகிறது ரொம்பவே சேஃப் தான் நண்பா. அதுலேருந்து ₹1 எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. சப்போஸ் நீங்கள் எதாவது சொன்னாலும் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா ஐடியா பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அந்த வேல்யூவோட அந்த ஒர்க்கோட வேல்யூ அந்த டிரைவருக்கு நல்லாவே தெரியும். இப்படின்னு 2 சவாரி போயிட்டு வந்தால் ஒரு ₹1000 லாபம் பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக ரெட் டாக்ஸி மாதிரி எந்த சர்வீஸும் இப்போது எதுவுமே கிடையாது நண்பா. மெயினாக ஆட்டோவில் போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய இன்சிடெண்ட் நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அவங்க அவங்களோட தேவைக்கு எப்படி வேணாலும் பேசுவாங்க, எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி பேசுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஸ்கூல் சவாரி எந்த கவர்மெண்ட் லோடு ஏற்றிட்டு போகிறக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. லோடு ஏற்றிட்டு போய் சம்பாரிச்சுக்கிறாங்க கோயம்புத்தூருக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சவாரி ஒன்று ஜென்ரலாக வெளியூர்கார மாட்டுவான், ஹிந்திக்கார மாட்டுவான், ரேப்பிடோ, ஊபரில் இருக்குது. அதில் வர இன்சென்டிவே ஜாஸ்தி. எல்லாமே தெரியாதவன்ட்ட தான் இவங்க போய் சொல்லி சமாளிக்கிறது அவங்களோட டார்கெட்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, அதை பற்றி பேசி நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ ரெட் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் போடுறது கரெக்டாக போடுங்க. பெரியவங்களுக்கு எப்படி ஆர்டர் போடுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க தெரியாமல் தேவையில்லாமல் ஒரு ஒஸ்ட்டான சர்வீஸில் ஏறி போய் அவங்க தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் லோக்கல், ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் நிறையா இருக்குது நண்பா. இது எஸ்யூவி பெரிய காரு, இது இந்த 2 சின்ன காரு. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ உக்கடத்துலேருந்து காந்திபுரம் ₹133 தான் நண்பா. அதே 4 பேர் லக்கேஜ் வச்சுக்கலாம். சில இந்த 3 வீலர்லாம் லக்கேஜ் வச்சாலே காசு போடுவாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏமாத்துறவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும், திருட யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ ₹133 தான். பைக்கில் போனால் 48. கோ டாக்ஸி இன்னுமே கம்மி நண்பா. 7 பேர்லாம் போனாங்கன்னா இங்கே பாருங்கள், எஸ்யூவி பெரிய கார், கம்ஃபர்டபுளாகவே போகலாம், லக்கேஜெல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரெட் டாக்ஸி பெஸ்ட்டு நண்பா. தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணி அதில் போங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி கீழே வேலை செய்கிறாங்கன்னா இந்த கம்பெனியில் நல்ல லாபம் வருது, இந்த கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசினா அவங்களுக்கு தான் தேவையில்லாமல் ஆப்புகள் வரும். ஸோ அப்படி யாரும் பேச மாட்டாங்க. எல்லாமே ஜென்யூன் டிரைவர்ஸ் தான். ஸோ ரெட் டாக்ஸி போட்டு போங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரெஃபரல் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களோட சேஃப்டிக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்.